friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல cast iron pans எல்லாம் எப்படி சீசனிங் பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா cast iron ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் பர்ச்சேஸ் பண்ண வெசல்ஸ் எப்படி சீசனிங் பண்றது, வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் வாங்கின ஷாப்லேயே வந்து அவங்க சீசனிங் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கு. வீட்டில் எப்படி நம்ம வாங்கின உடனே சீசனிங் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை இந்த மாதிரி நார்மல் சோப் இல்லை டிஷ் வாஷிங் லிக்விட் வச்சு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. அந்த எட்ஜஸ்ல ஸ்க்ரூஸ், அதுக்கப்புறம் அந்த ஹேண்டில், பேக் சைடு எல்லா சைடும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கோங்க. அந்த எட்ஜஸ்ல எல்லாம் பிளாக் பேச்சஸ் மாதிரி இருக்கும். நம்ம 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவ தான் அந்த பிளாக் பேச்சஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் 2 to 3 டைம்ஸ் இதே மாதிரி நம்ம சோப் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிக்க போறோம். இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்றதுனால கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கு. பட் நீங்க யூஸ் பண்றப்ப வந்து இவ்வளவு மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது, ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பட் அந்த கருப்பு ஏதாவது ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப அது வயிற்றுல போய் உங்களுக்கு அப்செட் பண்ணிரும். ஸோ அதனாலதான் இந்த அளவுக்கு நம்ம கருப்பு எதுவும் ஒட்டாத மாதிரி நம்ம பாத்துக்கிறோம். ஸோ நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தொட்டு பாருங்க. கருப்பு எதுவும் ஒட்டாம இருக்கிற வரைக்கும் சோப் போட்டு திருப்பி கழுவிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பக்கெட்ல நம்ம சீசனிங் பண்ணக்கூடிய வெசல்ஸை போட்டுட்டு சாதம் வடிக்கிற கஞ்சி இருந்துச்சுன்னா அதை ஊத்திட்டு மீதி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. கம்ப்ளீட்டா அந்த பாத்திரம் வந்து தண்ணியில மூழ்கி இருக்கணும். அப்பதான் கருப்பு ஃபுல்லா எடுத்துட்டு வரும். ஷாப்பிங் ஹால் வீடியோல ஒரு ஸ்கில்லெட் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் இதே மாதிரி 2 to 3 டைம்ஸ் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பக்கெட்ல ஊற வைக்க போறேன். இது நான் சீசனிங் பண்ணி தான் வாங்கினேன். பட் இருந்தாலும் லைட்டா கருப்பா ஒட்டுச்சு. ஸோ அதனாலதான் திருப்பி சோப் போட்டுட்டு அந்த கஞ்சி தண்ணிலேயே ஊற வைக்க போறேன். கம்ப்ளீட்டா அது மூழ்கி இருக்கணும். அது வரைக்கும் நல்லா தண்ணி ஊத்திக்கோங்க. 24 hours கழிச்சு, அதாவது 1 day ஃபுல்லா இது ஊறி இருந்தாதான் அந்த கருப்பு ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வந்துடும். ஸோ 24 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு எதுவும் இருக்காது. பட் அந்த கஞ்சி ஸ்மெல் ஏதாவது இருக்குங்கிறதுனால ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட கஞ்சி இல்லை அப்படின்னா ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா புளிச்ச தோசை மாவு இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில கரைச்சி விட்டுருங்க. அந்த புளிப்பு தன்மை தான் வந்து ஒட்டி இருக்கிற அந்த கருப்பு ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எட்ஜஸ்ல இந்த மாதிரி தொட்டு பாருங்க. சின்னதா ஒரு கருப்பு இருந்தா கூட திருப்பி நம்ம சோப் போட்டு கழுவிட்டே தான் இருக்கணும். கருப்பு எதுவும் ஒட்டாம இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை அடுப்புல வச்சே குக் பண்ண போறோம். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு தொடச்சிருங்க. கம்ப்ளீட்டா எதுவும் ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் ஈரப்பசை போற வரைக்கும் அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காய் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நான் இங்கே வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கருப்பாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறப்ப நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கணும். ஸோ இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே வந்து நம்ம குக் பண்ணுறப்ப எந்தெந்த இடத்துலலாம் படுமோ அந்தந்த இடத்துல ஃபுல்லாக வெங்காயத்தை வச்சு இந்த மாதிரி தடவிட்டே வந்து நம்ம வதக்கணும். வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் முட்டைக்கோஸ் இல்லைன்னா வெண்டைக்காய், உங்களுக்கு என்ன காய் விருப்பமாக இருக்கோ அதை வந்து போட்டுட்டு நீங்கள் தூர தான் போட போகிறீங்க. ஸோ அதனால் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அது வேஸ்ட்டாக தான் ஆக போகுது. ஸோ எது வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வதக்கிக்கலாம். பட் என்ன இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு டைம் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அது வந்து எல்லா கருப்பையும் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலரில் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த ஆனியன்ஸை எடுத்துட்டு நம்ம தூர போட்டுற போகிறோம். அந்த ஸ்கில்லெட்டோட இன்சைட் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலரில் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ தான் நமக்கு ஸ்கில்லெட் வந்து நல்லா சீசனிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ நான் இதில் எண்ணெய் இறங்கிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கம்ப்ளீட்டாக அந்த
ஸ்கில்லட் ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. தொடச்சிக்கிட்டிங்கன்னா எண்ணெய் எதுவும் இறங்காது. இதை நம்ம இப்போ வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் சமைச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈரப்பசை இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிங்கன்னா கேஸ்ட் அயர்ன் பேன்ஸ்லாம் பக்காவாக மெயின்டைன் ஆகும். நீங்களும் இதே மாதிரி ஸ்கில்லட் பேனை வாங்கிட்டு மெயின்டைன் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.